அரசின் உத்தரவுப்படி தமிழகத்தில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட தொடங்கின. இடைத்தரகர்களின் தலையீடு காரணமாக கொப்பரை தேங்காய்க்கு உரிய விலை கிடைப்பதில்லை என தென்னை விவசாயிகள் புகார் தெரிவித்து வந்தனர். அரசே நேரடி கொள்முதல் நிலையங்களை மூலம் கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து 20 மாவட்டங்களில் 41 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி இன்று முதல் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட தொடங்கின. கொப்பரை தேங்காய்களை நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் வாங்கப்படும் நடவடிக்கைக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்தனர். இது காசோலை இது மாதிரி ஆன்லைனில் சேர்க்கும் போது மக்களுக்கு அது தாமதமாகும். அது அப்பயே அவங்கள்ட்ட காசை கொடுத்தா அது பயனா இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஆரம்பிச்ச இடையில விடுபட்டு போயிருந்தது. இப்போ இது ஆரம்பிச்சது ரொம்ப நல்ல திட்டம். இப்போ துவங்கின உடனே பக்கத்தாப்புல தனியார் ஒரு 3 ரூபா விலையை ஏற்றிருக்காங்க.